ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் வியூவர்ஸ், இந்த சேனலில் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஹெல்ப்பால் நான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைறதுக்கான காரணம் நீங்களாக இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, ரஜினி, கமல் இவங்கள படத்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாப்புல. அந்த படத்தோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. 46 வருஷம் கழித்து இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக அவங்க நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கம். அந்த படத்தில் 2 பேர் சேர்ந்து நடித்தாங்க கடைசியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2025ல் 2 பேர் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிறது வந்து ஒரு அன்அஃபிஷியலான ஒரு அப்டேட் வருதுன்னு சொல்லலாம். அதாவது அஃபிஷியல் இல்லாமல் ஒரு ரூமர் மாதிரி வருதுன்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ கூலி படம் ஒரு படம் பண்ணியாச்சு, எடுத்து முடித்து படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன படங்கள் வந்து மிக்சர் ரிவ்யூஸாக வந்தாலும் கூட இன்னும் ஆடியன்ஸ் போய் படம் பார்க்குறாங்க, நிறைய பேர் ரீவாட்சும் பண்ணுறாங்க. இன்னும் தேட்டரில் இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி நேரத்தில் வந்து சின்ன சின்ன படத்தில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் படத்தை நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காப்புல. நீங்கள் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கீங்க? அது மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து இன்னும் இந்த படத்தை டைம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரவே இருந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து 2 பெரிய லெஜண்ட்ஸை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாப்புல. அதுக்கான டிஸ்கஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின்கிட்டையும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான டிஸ்கஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி, கமல்கிட்ட வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினிக்கு இது பிகினிங்கில் ஒரு கதை சொல்லியிருந்தாப்புல, ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. அந்த ஸ்டோரி தான் இந்த படத்தில் அவர் பண்ண போகிறாப்லையா அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஏஜ் கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த ரஜினிக்கு முதல்ல சொன்ன கதை வந்து ஒரு ஃபேண்டசி ஜானர், அவர் தான் மெயின் வில்லனாக இருப்பாங்க, அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் ரூமராக சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கமல் வந்து ஹீரோவாகவும் ரஜினி வில்லனாகவும் நடித்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து வர நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கன்ஃபார்மாக அவர் தான் இருப்பாப்புல எப்படி இருந்தாலும், கன்ஃபார்ம் அவராக தான் இருப்பாப்புல எப்படி இருந்தாலும். ஷாம் சிஎஸ் உள்ள வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட ஒப்பீனியனுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இந்த ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியாஸில் நிறையா பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர சண்டே 24 அன்னைக்கு இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த கதையெல்லாம் கேட்டாச்சு, 2 பேர்த்துக்கும் இந்த கதை பிடிச்சி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கமல் சாரை வந்து டேரெக்டாக கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி டைரி 2 வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வைங்க, ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் ஓகேன்னு தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைகை செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைகை 2 வந்து 2027 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி வேணாலும் அமையலாம். இந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக மாறலாம். அதாவது ரஜினி, கமல் ப்ராஜெக்ட் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலாம், இல்லை ரூமர்ஸாக கூட போய் முடியலாம். இது மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி நியூஸ் வந்தது வந்து பெரிய விஷயம். ஸோ எப்படி இருந்தாலும் கரெக்டாக ஒரு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் பிக் ஹீரோஸ் சேர்ந்து நடிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் வந்து எப்போவுமே யோசிப்பேன், விஜய், அஜித் 2 பேர் சேர்ந்து நடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. கோலிவுட் சினிமாவே தெறிக்கி விட்டுரும், அந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்துச்சு. ஆனால் இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த காம்போ பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா, இவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கோலிவுட் சினிமா ஒரு வேறு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த 1000 crores அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனுங்கிறது அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து வர 24ஆம் தேதி வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு ஒரு அன்அஃபிஷியலாக மட்டும் எடுத்துக்கோங்க, அஃபிஷியலாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ரூமராக மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான்.
அடுத்து கைதி 2 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைதி 2 வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2027 வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்ப இவங்க இந்த ப்ராஜெக்ட் அவங்க எடுக்கணும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, கைதி 2 கண்டிப்பா 2027 தான் வரும்னு நான் சொல்லுவேன். அவங்க இப்போ நெறைய விஷயங்கள் கார்த்தியோட படங்கள் நெறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது அவரோட படங்கள் நெறைய பிஸி இந்த மாரி போயிட்டு இருக்கு. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு 3 படம் இருக்கு. ஒண்ணு சர்தார் 2 வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வாவாதியா இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லப்படுது. அது இல்லைன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இன்னொன்னு கார்த்தி வந்து தமிழோட டைரக்ஷன்ல வந்து மார்ஷல் அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காப்ல. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2வா உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, லைனப் ஒரு 3 படங்கள் லைனப்ல இருக்கு. ஸோ அந்த டைம்ல கைதி 2 பண்ணுவாப்லயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டவுட்டு தான். பண்றது ரொம்ப எப்படி பண்ணுவாப்லன்னு தெரியல. பேரலா 2 படத்துலயும் இவரு பண்ணுவாப்லயான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டவுட்டு தான். அவரு ஒரு படத்த மட்டும் தான் எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாப்ல. மார்ஷல் அந்த படத்த மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாப்ல. ஸோ கைதி 2 தள்ளி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஓ உங்களோட ஒப்பீனியன் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கைதி 2 சீக்கிரம் வந்தா நல்லாருக்குமா? இல்ல கொஞ்சம் மெதுவா வந்தாவே நல்லாருக்குமா? அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வர 24ஆம் தேதி அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் சாரி ஆ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, வர 24 அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்அஃபிஷியலா மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா வேற லெவல். ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரி ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம், ஒரு ஓல்ட் ஏஜ் கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. கண்டிப்பா இந்த ஸ்டோரி அவர் எழுதியிருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங் அவங்க நெனச்சாங்கன்னா பண்ணலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர்ல கூட இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரூமர்ஸா கூட போய் முடியறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண போறாங்களா? இல்ல அவர் அடுத்தது கைதி 2 ஸ்டார்ட் பண்ண போறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அதிகமா நம்புறேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளவுதான். உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ. பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.